என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ருத்ராட்சம் ஒரு முகத்திலிருந்து 12 முகம் வரைக்கும் நமக்கு ருத்ராட்சம் கிடைக்கும். ஆனால் எளிதாக கிடைக்கக்கூடிய ருத்ராட்சம் நமக்கு 5 முகம் அரிது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தேடி சரியானதான்னு கண்டுபிடிச்சி எடுக்கணும். மற்ற முகங்கள்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஆனால் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரி, இந்த ருத்ராட்சம் யாரெல்லாம் அணியலாம்? ருத்ராட்சம் அணிகிறதுக்கு ஏதாவது வயது இருக்கா? பெண்கள் ருத்ராட்சம் அணிவதால் என்ன விதமான பலன்கள் கிடைக்கும்? எல்லாருமே ருத்ராட்சம் அணிவதில் ஏதாவது விதமான தடைகள் இருக்கா? ருத்ராட்சம் என்பது ஒரு புனிதமானது. ருத்ராட்சம் அணிந்து கொண்டு மாமிசம் சாப்பிடுவது பாவமா, பாவம் இல்லையா? ருத்ராட்சம் அணிந்து கொண்டு ஒரு இறப்பு வீட்டிற்கு ஒரு தீட்டு வீட்டிற்கு போய் வரலாமா? வந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? ருத்ராட்சம் அணிந்து குடும்ப வாழ்க்கையில், அதாவது தாம்பத்திய வாழ்க்கையில் இருப்பது நல்லதா இல்லை கெட்டதா? இப்படினும் பலவிதமான கேள்விகள் நமக்கு அன்பு உறவுகள் ஃபோன் மூலமாக கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு வீடியோ கொடுங்க சாமி, எங்களுக்கு ரொம்ப குழப்பம், எத்தனையோ நாங்கள் வகையில் கேட்டாலும் ஒரு தீர்வு கிடைக்கல, எங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு கேட்டார். இந்த ருத்ராட்சம் இருக்கு இல்லையா, இதை பற்றி நம்ம முழுமையாக வீடியோ கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்க போகிறோம்? இந்த 12 முகத்துக்கும் ஒரே வீடியோவாக கொடுத்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய லாங் வீடியோவாக இருக்கும், பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு முக ருத்ராட்சத்தினுடைய பலன்கள் என்ன, இதை யாரெல்லாம் இந்த ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம், இதை அணிவதால் எப்படிப்பட்ட நன்மைகள், ஆன்மீக ரீதியாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, மருத்துவ ரீதியாக கிடைக்கக்கூடிய நற்பலன் என்ன, இதை அணிவதன் மூலமாக எந்த தெய்வத்தினுடைய சக்தி நமக்கு கிடைக்கும், அதோடைய அதிதேவதை யார், இதெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த ருத்ராட்சத்தை சரியாத்தான் நம்ம அணிஞ்சிருக்கோமா, இது நமக்கு சம்மந்தப்பட்ட ருத்ராட்சம் தானா? இது சிலவங்க ருத்ராட்சம் போட்டதுலேருந்து எனக்கு சரியே இல்லை, எங்கள் அடிக்கு மேலே அடி வாங்குறேனுங்க, என்னங்க காரணம்? இப்படிலாம் பல கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு உகந்த ருத்ராட்சமா அப்படின்னு நீங்கள் முதல்ல பார்த்துக்கிறணும். இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். பார்த்ததுக்கு பிறகு ஒரு சரியான முடிவு உங்களுக்கே கிடைக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முகம் ருத்ராட்சம் அணிவதால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒருமுக ருத்ராட்சம் சூரிய பகவானுடைய அம்சமாக கருதப்படுகிறது. இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணிவதால் அரசாங்கத்தில் உரிய பதவி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ருத்ராட்சத்தை தொட்டாலே பாவங்கள் நீங்குமாம் அப்படி என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை நம்ம பார்த்தாலோ அதன் மீது கை வைத்து தொட்டாலோ நம் செய்த பாவங்கள் அப்பொழுதே எரிந்து சாம்பலாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ருத்ராட்சம் பார்த்தீங்களா? இது சூரிய பகவானின் ஆசி மற்றும் அரசாங்க உயர் பதவி போன்றவற்றை பலன்களை அப்படியே அள்ளி தரக்கூடிய சக்தி பெற்ற இந்த ஒருமுக ருத்ராட்சம். இந்த ஒருமுக ருத்ராட்சத்தின் அணிவதின் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கும். தோஷத்திலேயே மிகப்பெரிய தோஷம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று பிரம்மகத்தி தோஷம். அதாவது இதற்கு எந்த பரிகாரமும் இல்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு கதையில் பார்த்தோம், ராமர் ராவணனை கொன்ற பிறகு அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும். அதன் பிறகுதான் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிற தேவி பட்டினம் நவபாஷணத்தும் வழிபட்டதாக ஒரு புராண கதைகள் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை நீங்கள் அணிவதால் இப்படிப்பட்ட தீராத பிரச்சனைகள், அதாவது இந்த மாதிரி பிரம்மகத்தி தோஷங்களை முழுமையாக நீக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இது சூரிய பகவானின் அருள் பெற்ற ஒருமுக ருத்ராட்சம். இது சூரியன் அம்சமாக கருதப்படுகிறது. எனவே இதனை அணிவதால் சூரியனின் அருள் கிடைக்கும். சூரிய பகவான் அருள் கிடைச்சது அப்படின்னா ஒரு மனோதைரியம், ஒரு பலம், ஒரு சக்தி நமக்கு தானாகவே கிடைக்கும். அப்போ ஒருமுக ருத்ராட்சத்தில் எப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இப்போ அரசாங்கத்தில் இது மிகப்பெரிய உயர் பதவிக்கும் இது உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்கத்தில் உயர்ந்த
அந்தஸ்து மற்றும் பதவிகள் கிடைக்கிறதுக்கு இது வழிவகுக்கும். இதனுடைய ஒருமுகத்துடைய ருத்ராட்சத்துடைய ஆதிக்கம் உங்களை வந்து ஒரு மேல் பதவியில் ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய வகையில் உங்களை வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இது பாவங்கள் நீக்கக்கூடிய ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் ஒருமுக ருத்ராட்சத்தை தொட்டாலே பாவங்கள் நீங்கும் என்று வேதங்களும் பெரியோர்களும் கூறியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்பவே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒருமுக ருத்ராட்சத்தினுடைய மிகப்பெரிய சக்தியே என்ன அப்படின்னா, உங்களுடைய கஷ்டங்களையும் பாவங்களையும் எரிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி கொண்டதான் இந்த ஒருமுக ருத்ராட்சம். யார் இந்த ருத்ராட்சத்தை அணியலாம்? அது ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இந்த ருத்ராட்சத்தை, அதாவது ஒருமுக ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணியலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மிகப்பெரிய விசேஷங்கள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இது மிகவும் பலனளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அவஸ்தையில், உடல் கஷ்டத்தில், ரொம்ப மீள முடியாத நிலைமையில் இருக்கிறவங்க கூட இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணிந்தால் அவர்களுக்கு அந்த வேதனையும் அந்த பாவங்களும் அது குறையும் என்று சொல்லப்படுது. இது வந்து எல்லா இடங்கள்லையும் பொதுவாக இது வாங்கிடலாங்க. இந்த ஒருமுக ருத்ராட்சம் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஒருமுக ருத்ராட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். இது யார் வேணுமானாலும் அணியலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேவைப்படும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில், பிரச்சனையில், ஒரு உங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது பிரம்மகத்தி தோஷம் இது போல் ஏதாவது இருந்தால் இந்த அதே போல் உடல் ரீதியாக ரொம்ப வருடங்களாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ருத்ராட்சம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரும். இப்போ இந்த ருத்ராட்சம் இருக்கு இல்லையா, இந்த ருத்ராட்சம் அணிவது எப்படி? நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை ஒரு நல்ல நாள் பார்த்து வாங்கிக்கிறங்க. நீங்கள் வாங்குகிற இடம் அது ஆலயமாக இருந்தால் சிறப்பு. இல்லை அப்படின்னா ஒரு சிவாச்சாரியார், இல்லை அப்படின்னா சிவனை வழிபடக்கூடிய சொல்லுவாங்க சிவன் அடியார்கள், அவர்கள்ட்ட நீங்கள் வாங்கலாம். இது போன்று நல்ல ஆன்மீக ஸ்தலங்கள்லையும் இது கிடைச்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பிரதோஷம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை வருது, இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம், இல்லை ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, வளர்பிறையாக இருக்க வேண்டும். நீங்கள் அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா பசும்பால் வாங்கிடுங்க. அந்த பசும்பால் வாங்கி வச்சுட்டு பன்னீரில் என்ன செய்யணும், முதல்ல பன்னீரில் அலம்பி ஜலத்தில் அலம்பிட்டு திருப்பி பன்னீரில் அலம்பிட்டு அந்த பாலில் ஒரு இரவு முழுவதும் அந்த ருத்ராட்சத்தை போட்டு வச்சுருங்க. அதன் பிறகு அந்த ருத்ராட்சத்தை நீங்கள் சிவன் பாதத்தில் வைத்து பூஜை செய்து கொள்ளலாம். அதில் கயிறுலாம் கோர்க்கணுமே, அதில் நீங்கள் வெள்ளி இல்லை தங்கம் இதெல்லாம் சேர்த்து கோர்க்கலாம். இது நீங்கள் என்ன பண்ணணும், முன்கூட்டியே ஒரு நல்ல இதை செய்யக்கூடிய ஒரு ஆசாரிகிட்ட நான் கொடுத்து இது போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறங்க. முதல்ல கயிறோட இல்லை நீங்கள் செயினில் போடுவீங்களோ உங்களுடைய வசதிக்கு தக்கன ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பன்னீரில் அலம்பிட்டு அதன் பிறகு பாலில் ஊற வச்சு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 சூரியன் ஓரையில் சிவனுடைய பாதத்தில் வைங்க. அப்படி இல்லையா பிரதோஷ காலமாக இருந்துச்சு 4 to 6 இந்த நேரத்தில் சிவனுடைய அங்கே பாதத்தில் வச்சு பூஜை செய்து அதை நீங்கள் அணிந்து கொண்டால் மிகப்பெரிய பலன்களை தரும். இதை அணிஞ்சுக்கிட்டு நம்ம மாமிசம் சாப்பிடலாமா அப்படிலாம் கேள்வி இருக்கும். நீங்கள் ஒருமுக ருத்ராட்சம் சூரியனுடையது. சூரியனுங்கிறது சைவம். அதனால நீங்கள் சாப்பிடணும்னு விருப்பப்பட்டால் கலட்டி வச்சுருங்க, மறுநாள் குளிச்சுட்டு போட்டுக்கிறங்க. இது போல் நீங்கள் ஒரு இறப்பு வீட்டிற்கோ இல்லை ஒரு தீட்டு வீட்டுக்கோ போகிறீங்க அப்படின்னா கலட்டி வீட்டில் வச்சு பூஜைகளை வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வந்து குளிச்சுட்டு அதற்கு திருப்பி என்ன செய்யணும், மாதம் ஒரு முறை அதை நீங்கள் பூஜை பண்ணணுங்க. மாதம் ஒரு முறையாவது நீங்கள் பன்னீரில் அலம்பிட்டு உங்களுடைய இல்லத்திலேயே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தாம்பாளத்தில் வச்சு மலர்கள் வச்சு இல்லை வில்வ இலை வச்சு அது மேலே வச்சு நீங்கள் சிவநாமத்தையும் சூரிய நாமத்தையும் சொல்லிய பிறகு நீங்கள் அதை உங்களுடைய கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். பெண்கள் அணியலாமா அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் அந்த மாதவிடாய் நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நேரங்களுக்கு முன்பாக கலற்றி வைத்து விட வேண்டும். அதன் பிறகு அது முடிந்த பிறகு நீங்கள் போட்டுக்கலாம். அந்த ஒருமுக ருத்ராட்சத்துக்கு மட்டும், மற்றபடி ஒன்றும் பயமெல்லாம் கிடையாதுங்க. அதே போல் கணவன் மனைவி ருத்ராட்சம் அணிந்திருக்கும் போது தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. அந்த நேரங்களையும் நீங்கள் கழட்டி பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த விஷயம் தாங்க. ஆனால் ஒருமுக ருத்ராட்சம் மிக சக்தி வாய்ந்தது. வீடியோவில் நம்ம ஒருமுக ருத்ராட்சத்தினுடைய பலனையும் அதனுடைய சக்திகளையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை 2 முக ருத்ராட்சத்தினுடைய பலன் என்ன, அதற்கான பரிகாரங்கள் என்ன, அது எந்த விதமான பலத்தை நமக்கு கொடுக்குது, யாரெல்லாம் இந்த 2 முக ருத்ராட்சம் அணியலாம் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க.
பண்ணுங்கள். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். அனைத்து என் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.